மனிதவழிகள் டிவி நேயர்களுக்காக இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் இருக்கிற பிரச்சனைகளை ஆசி அந்த பிரச்சனைகளுக்கு எந்த மாதிரியான அந்த ஊர் மக்கள் இளைஞர்கள் நடவடிக்கை எடுத்திருக்காங்க, எந்த அளவுக்கு அந்த பஞ்சாயத்து மேல இளைஞர்கள் வந்து அக்கறை கொண்டிருக்காங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அதாவது நம்ம பிரச்சனைகள் தீர்க்கப்படாத பிரச்சனைகள்லாம் இந்த நம்ம மனிதவழிகள் டிவி மூலியமா பெரிய உயர் அதிகாரிகளுக்கு பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக தான் இந்த நேர்காணல். நீங்க உங்க பேரு ஊரு ஊர்ல என்ன பஞ்சாயத்துல பிரச்சனைகள் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அந்த விஷயத்தை பத்தி நீங்க வணக்கம். என்னுடைய பேர் முத்துசாமி என்கிற முத்துசூரியா. லால்குடி தாலுகா புள்ளம்படி ஒன்றியம் கீழரசு ஊராட்சி அதுல இருந்து வந்திருக்கேன். ஐயா தென்னக நுகர்வோர் மற்றும் மக்கள் பாதுகாப்பு இயக்க லால்குடி தலைவராக ஐயா நியமித்ததற்கு இதற்கு உங்களுக்கு தெரிவிச்சுக்கலாம். என்னோட ஊராட்சியில 2004 இருந்து இளைஞர்களோட ஒன்றிணைந்து சின்ன சின்ன சமூக பணிகள் செஞ்சு வந்திருந்தாலும் 2023 ஆகஸ்ட் 15க்கு ஊராட்சி வளர்ச்சி மன்றம் என்ற பெயர்ல தொடங்கப்பட்டோம். ஊராட்சியில ஒரு முன்மாதிரி ஊராட்சியா நமது ஊராட்சி நமது பெருமை, நம் பள்ளி நம் பெருமை என்ற அடிப்படையில நம்ம ஊராட்சி தமிழக அளவுல ஒரு முன்மாதிரி ஊராட்சியா கொண்டு வரணும். ஒவ்வொரு வருடமும் மாவட்ட அளவுல ஒவ்வொரு ஊராட்சியை தேர்வு செஞ்சு ஐயா முதல்வர் அவர்கள் திருக்கரங்களால ஒவ்வொரு வருஷமும் வழங்கிட்டு இருக்காங்க. தமிழக அரசு விருது வழங்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஒரு முன்மாதிரி ஊராட்சியா நம்ம ஊராட்சியும் வரணும். அந்த நோக்கத்துல நாங்க செயல்பட்டு வந்துட்டு இருக்கோம். நாங்க தொடர்ச்சியா நம்ம ஊராட்சிக்கான கோரிக்கையை நாங்க வைப்போம். ஊராட்சி நிர்வாகம் செவிசாய்ப்பதே இல்லை. அதுதான் முதல் கோரிக்கையை. இன்னைக்கு ஐயாவோட நேர்காணல கலந்து ஊராட்சி பத்தி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம்னு அதை சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 ஆண்டுகளுக்கு மேலா தெற்கு தெரு மருதமுத்து வீதின்னு சொல்லுவாங்க. அந்த வீதியில வடிகால் அமைக்காமலே இருக்கிறாங்க. அந்த வடிகால் அமைக்காங்களா அந்த தெரு மக்கள் மழை காலங்கள்ல நார்மலாவே தண்ணி இதுல அவதிப்படுறாங்க. அது சம்பந்தமா கோரிக்கை வச்சப்ப நீங்க ஸ்டெப் எடுங்க நாங்க செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன ஊராட்சி நிர்வாகம் திரும்ப நாங்க வட்டாட்சியர் மூலியமா அரசாணை வாங்கினோம். 8/12/2023 வடிகால் அமைக்க சொல்லி அரசாணை வெளியிட்டுமே 8-9 மாதங்கள் ஆகியும் இன்ன வரைக்கும் ஊராட்சி நிர்வாகம் அது செய்சாய்க்கவே இல்லை. அது சம்பந்தமா திரும்பவும் வட்டாட்சி வரைக்கும் நாங்க கவனம் செலுத்தியும் இன்னும் அது போட்டு கொடுக்காம இருக்கிறாங்க. ஊராட்சி நிர்வாகம் அதை மெத்தனம் காட்டுறாங்க. அது ஏன்னு எங்களுக்கு சரியா இதாகல. அந்த தெரு மக்களுக்காக ஒரு விடிவு காலம் நடக்கும். அந்த வடிகால் அமைச்சு தரணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஊராட்சியில தமிழக அளவுல பாத்தீங்கன்னா சமுதாய குடும்பம் இல்லாத ஊராட்சின்னு பாத்தீங்கன்னா அது நம்ம ஊராட்சியா தான் இருக்கும். இது வரைக்கும் ஊராட்சி உட்பட்ட பகுதியில் இது வரைக்கும் சமுதாய குடும்பமே இன்னும் கட்டலாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா பால்வாடின்னு சொல்ற அந்த மழலையர் பள்ளி ஒரு 5 ஆண்டு காலமா இன்னும் கட்டி முடிக்கப்படாம இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு சுற்றுச்சூழல் விஷயமா நீர்நிலைகளை பாதுகாக்கிறது, மரங்கள் நடுறது அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஊராட்சி உட்பட்ட பகுதியில எங்கேயுமே மரக்கன்றுகள் நடப்படவே இல்லை. அதுக்கான நிதி எவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்காங்க, இது வரைக்கும் அதுக்கான என்ன நடந்திருக்கு அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல. ஊராட்சி சுற்றியுள்ள எங்கேயுமே மரக்கன்றுகள் நடப்படல. நாங்களும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இளைஞர்கள் மூலியமா விளையாட்டு திடல்ன்ற இடத்துல நாங்களும் ஒரு 50 மரக்கன்றுகள் நட்டோம். அதை பராமரிக்க சொல்லி நிர்வாகத்தையும் கேட்டோம். அப்போ உள்ள நிர்வாகமும் சரி அதை சரியா கண்டுக்கல. அதன் பிறகு அந்த நிர்வாகங்களும் பொது இடங்கள்ல மரக்கன்றுகள் நடவே இல்லை. ஊராட்சியில பார்த்தீங்கன்னா எங்கேயும் மரக்கன்றுகள் நடப்படல. அதே மாதிரி நீர்நிலைகள் பார்த்தீங்கன்னா எல்லா நீர்நிலைகளுமே தூர்ந்து போய் தான் இருக்குது. அதுவும் முக்கியமா மக்களுக்கு தற்போதைக்கு குடிநீர் ஆதாரமா வரக்கூடிய நல்லியம்மன் தோப்பு ஏரியா பாத்தீங்கன்னா வடக்கு பக்கம் கரை விவசாய நிலத்துக்கு சமமாகவே இருக்குது. அதை 15 ஆண்டுகளுக்கு முன்பு அதை நாங்க கோரிக்கை வச்சு கேட்கும்போது 15 ஆண்டுகளுக்கு முன்பே நாங்க பணம் கட்டிட்டோம், இன்னும் அளக்கல அப்படின்னு சொல்றாங்க. 15 ஆண்டுகள் அளக்காம எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத எங்களுடைய கோரிக்கை. அதையும் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் வரைக்கும் நாங்க அந்த கவனத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கோம். எங்களுக்கு முதல் கட்டணம் 15 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த இதுல போர் போட்டு ஊருக்கு தண்ணி வந்திருக்கு. போர் போட்ட ஒரு ஆண்டுகள்லயே சுற்று வட்டாரம் உள்ள ஒரு 20 கிணற்றுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஆயிடுச்சு. கிணற்று பாசனம் இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா திரும்ப மக்கள் பயன்பாட்டிற்கும் தண்ணி தட்டுப்பாடானதுக்கு அப்புறம் இப்ப 4,09,000க்கு பக்கத்துல ஒரு ஏரி ஒட்டேரிங்கிற ஒரு ஏரியில போர் போடுறதுக்கு ஆர்வம் காட்டும் ஊராட்சி நிர்வாகம் இந்த ஏரியை அளக்கிறதுக்கு பணம் கட்டின அந்த வேலையை செஞ்சு அந்த வடக்கு கரையை பலப்படுத்தி ஒரு ஆண்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மண்ணை அனுமதி பெற்று மண் எடுத்துட்டா கூட இந்த 15 ஆண்டுகள்ல இந்த பழைய ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி ஒரு ஏரி இருந்ததோ அந்த நிலைமைக்கு நீங்க கொண்டு வந்திருக்கலாம். இன்னைக்கு ஊருக்கு நீர் பற்றாக்குறைக்கு எதிர்காலத்துல இன்னொரு 50 ஆண்டுகளுக்கு கூட குழந்தைகளுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு தண்ணீர் பற்றாக்குறை இல்லாத நிலைமை நம்ம கொண்டு வந்துடலாம். ஆனா அதை நிர்வாகம் எடுக்காதனால நாங்க அதை கையில எடுத்ததுக்கும் சப்போர்ட் கிடையாது. ரெண்டாவது நம்ம பேசுறதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்ல, மரியாதையும் இல்ல அப்படிங்கிற நிலைமை தான் இருக்குது. நாங்க கோரிக்கை வச்சுட்டோம். தொடர்ச்சியா இந்த 1 ஆண்டு காலமா 20 கோரிக்கைகள் மேல நாங்க வச்சிருக்கோம். அந்த ஒரு கோரிக்கை கூட எங்களுக்கு நிவர்த்தி பண்ணல. அது மாதிரி விளையாட்டு மைதானம் முள்வெளி அமைக்கிறது, உள்ளுக்கு பாத்தீங்கன்னா சிறுவர்கள் விளையாட்டு உபகரணங்களுக்கு 15 ஆண்டுகளா முதல் முறையா அண்ணா விளையாட்டு அரங்குன்ற பேர்ல நம்ம தமிழக அரசு நிறுவப்பட்ட அந்த பிறகு அதுல ஒரு பெயிண்ட் அடிக்கிறதோ இல்ல ஒரு சரியான மாத்தி கொடுக்கறதோ இது வரைக்குமே ஊராட்சி நிர்வாகம் செய்யல. நாங்களே நன்கொடையா வாங்கி செய்யறோம் அப்படின்னு இந்த 1 ஆண்டு காலத்துல நாங்க கேட்டதுக்கும் அதுக்கும் அனுமதி தரல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஊர் ஏரியில பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி வராமலே இருந்தது. ஒரு 10 ஆண்டுகள் முன்பு ஊராட்சியோட இளைஞர்கள் ஒன்றிணைந்துதான் அதுக்கு தண்ணி வரும் பாதையை சரி பண்ணி
ஒரு 10 ஆண்டுகளா தண்ணி நிக்கிறதுனால ஊர் கிணற்றுங்கிறதுல தண்ணீர் வந்து இப்போ ஓரளவுக்கு புழங்குறதுக்கான தண்ணிகள் ஓரளவுக்கு தட்டுப்பாடு இல்லாம இருக்கிறது காரணம் ஊர்ல தண்ணி நிக்கிறதுனாலதான். அந்த ஏரியில சுற்றிலையும் சீம கருவேல மரங்கள் வந்து அடர்ந்து படர்ந்து அது முழுக்க முழுக்க ஏரியே தெரியாத அளவுக்கு மூடி இருக்குது. அதை வந்து நிவர்த்தி பண்ணுங்க. இப்போ மழை சீசன் முடிஞ்சிருச்சு, வரத்துக்குள்ளேயாவது அதை வந்து சரி பண்ணாதான். ஏன்னா இப்போ ஏரி தண்ணி இல்லை, அந்த நேரத்தில் நம்ம கொடுங்கோம்னா ஏரியை கிளீன் பண்ணிடலாம்னு சொல்லி கேட்டோம். அதுக்கு அவங்களும் ஸ்டெப் எடுக்கல. இல்ல நாங்களாவது அதை ஸ்டெப் எடுக்கிறோம், நீங்க அனுமதியாவது கொடுங்க அப்படின்னு சொன்னோம்னாலும் அனுமதியும் கொடுக்கல. கூட்டம் போடுறேன்றாங்க, வார்டு உறுப்பினர் கூட்டம் போடுறேன்றாங்க. ஆனா இது வரைக்கும் போடுறது இல்ல. கேட்டோம்னா ஒரு நாளைக்கு ஒரு நிர்வாகத்தோட ஒரு நாளைக்கு ஒரு பதிலா சொல்றாங்க. எதுவுமே எங்களுக்கு இதுவே கிடையாது. எங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, யாரையும் குறை சொல்லணும் அப்படிங்கறதுனாலயோ எங்களுக்கு கிடையாது. ஒரு முன்னாள் ஊராட்சியும் வளர்ச்சியடைந்த ஊராட்சியும் வரணும் அப்படிங்கிறதுல இப்ப 20 கோரிக்கை நம்ம வச்சிருக்கோம். அனைத்துமே வந்து மக்களுடைய தேவையான விஷயம் தான். ஆனா அதை யாருமே வந்து அதை செவிசாய்க்கிற மாதிரி தெரியல. பாத்தீங்கன்னா நூலகம் ஒரு 2 ஆண்டுகளா பாத்தீங்கன்னா நூலகம் செயல்படாம இருக்குது. பால்வாடி கட்டணம் சொன்னது மாதிரி 5 ஆண்டுகளா அது நிறைவு பெறாம இருக்குது. மரக்கன்றுகள் ஊராட்சி சுற்றி உள்ள எங்கேயும் மரக்கன்று கிடையாது. ஊராட்சி உட்பட்ட பகுதியில் ஒரு 15 நீர்நிலைகள் இருக்கு. அந்த நீர்நிலைகளை அளந்து எங்களுக்கு உறுதிப்படுத்தணும், இவ்வளவு தூரம் ஏரி இருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்திதான் ஒவ்வொரு ஆண்டுகளா ஒவ்வொரு ஏரியை கைப்பற்றி அதை நம்ம வந்து நீர்நிலைகளை பலப்படுத்தணும் அப்படின்னா இன்னொரு 50 ஆண்டுகளுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு தண்ணி பற்றாக்குறை எல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து மக்களுக்கு நம்ம வந்து விழிப்புணர்வாகவும் கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி கிராம சபை விழிப்புணர்வு, சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு, போதைப்பொருள் விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விழிப்புணர்வு நம்ம கொடுத்து வந்துட்டு இருக்கோம். அது மாதிரி வாக்கு செலுத்தும் போது ஓட்டுக்கு பணம் வாங்காம வாக்கு செலுத்துங்க அப்படிங்கறத நம்ம தொடர்ச்சியா விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கோம். இளைஞர்கள் எல்லாமே நல்லா ஆர்வமா இருக்கிறாங்க. அது ஒத்துழைக்கிறதுக்கான பஞ்சாயத்து நிர்வாகம் மட்டும் ஒத்துழைச்சா நம்ம ஊராட்சியை முன்னாடியே கொண்டு வந்துடலாம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு அளவுல மரக்கன்றுகளே நடாத ஊராட்சியா இருக்கிறதுனா இந்த ஊராட்சியா தான் இருக்கும் போல இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாடு லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு சமுதாய கூடம், ஒரு முழுமையான ஊராட்சி, சமுதாய கூடம் இல்லாத ஊராட்சினாலும் இதுவாதான் இருக்கும். அது ஏன் அப்படின்றதுக்கு எந்த விளக்கமும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. முன்னெடுக்கிற எங்களுக்கும் ஆதரவு தெரிவிக்கிறதுல இது ஒரு பெரிய குற்றச்சாட்டா தான் இருக்குது. இதைதான் நம்ம வந்து மனிதவியல் டிவி மூலியமா நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஐயா அவர்களுக்கு இதை கவனத்துல கொண்டு போய் சேர்த்து எங்களை நிவர்த்தி பண்ண கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மிக்க சந்தோஷம். உங்களுடைய கோரிக்கைகள் நிச்சயமா வந்து உயரதிகாரிகளுக்கு நம்ம டிவி மூலியமா அனுப்பி அதற்கான தீர்வுகளை விரைவில் செய்து கொடுப்பதற்காக நாம் ஏற்பாடு செய்வோம். கண்டிப்பா கண்டிப்பா.